ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் ரன்னில் பெரிய அளவில் போகக்கூடிய ஒரு சில காயின்களை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்புற ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, மாந்தா நெட்வொர்க் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் $3 பக்கமாக இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதாவது 3.61 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் கேப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா 72வது ரேங்கில் இப்போ வந்து இருக்குது. அதுவும் இப்போ வந்த இந்த மாந்தா நெட்வொர்க் காயின் இந்த அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. மொத்த சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 பில்லியன் வரைக்கும் இருக்குது. அதே இது சர்க்குலேஷன் சப்ளையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 251 மில்லியன் அந்த அளவுக்கு சர்க்குலேஷன் சப்ளையில் இருக்குது. அதே மாதிரி எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா, இந்த புல் ரனுக்குள்ள மினிமம் $15 வரைக்கும் மேலே போகலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா $30லேருந்து $35 வரைக்கும் மேலே போகலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் சப்ளையில் 251 மில்லியன் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்திலே $10லேருந்து $15 கூட வரலாம். அதனால் கம்மியாக இருக்கும்போதே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, சூய் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 1.40 சம்திங் டாலர் மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் கேப்பில் எத்தனாவது ரேங்கில் இருக்குது அப்படின்னா 48வது ரேங்கில் இந்த சூய் காயின் வந்து இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் கேப்பில் எந்த அளவுக்கு ட்ரேடிங் வால்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $1.54 பில்லியன் மதிப்பில் இருக்குது. மொத்த சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது மேக்ஸ் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 பில்லியன் வரைக்கும் இருக்குது. அதே இது இப்போ சர்க்குலேஷன் சப்ளையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1 பில்லியன் அந்த அளவுக்கு இருக்குது. இந்த சப்ளையில் இந்த அளவுக்கு போனதே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் தான். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னமும் மேலே தான் போயிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு வரைக்கும் மேலே போகலாம்னா ஒரு $2லேருந்து ஒரு $3 வரைக்கும் மேலே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிட்டர்ன் ஆகலாம். அதுக்கப்புறமா இந்த புல் ரனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $10 வரைக்கும் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இந்த சூய் காயின் வந்து இருக்குது. ஏன்னா மொத்த சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 பில்லியன் வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த சூய் காயினை எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஏன்னா 10 பில்லியன் வரைக்கும் இருக்கிறதுனால இன்னமும் கீழே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, IMX காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ டாலர் மதிப்பில் என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $1.93 மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் கேப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வால்யூம் ஒரு $2.5 பில்லியன் மதிப்பில் இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் ரேங்க் படி பார்த்தீங்கன்னா 35வது ரேங்கில் இப்போ வந்து இருக்குது. இந்த IMX காயின் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சப்ளை இருக்குதுன்னா, அதாவது மொத்த சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 பில்லியன் வரைக்கும் இருக்குது. சர்க்குலேஷன் சப்ளை லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1.3 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இந்த சப்ளையிலேயே பார்த்தீங்கன்னா $2 வரைக்கும் மேலே வந்திருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15லேருந்து ஒரு $30 வரைக்கும் வரலாம் இந்த புல் ரனுக்குள்ள. அதாவது 2024லேருந்து 2025க்குள்ள கண்டிப்பாக ஒரு $15லேருந்து ஒரு $30 வரைக்கும் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இப்போ டிமாண்ட் அதிகமுள்ள ஒரு காயினாக இந்த காயின் வந்து இருக்குது. போன புல் ரனில் எந்த அளவுக்கு மேலே போனதுன்னா $10 வரைக்கும் மேலே போயிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் $1லேருந்து $2 பக்கமாக தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புல் ரனில் பெரிய அளவில் வந்து மேலே போகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $15லேருந்து $30 வரைக்கும் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, XAI காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டாலர் மதிப்பில் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.88 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது டாலர் மதிப்பில். அதே மாதிரி மார்க்கெட் கேப்பில் எந்த அளவுக்கு டோட்டல் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $244 மில்லியன் மதிப்பில் இருக்குது. மார்க்கெட் ரேங்க் படி பார்த்தோம்னா 204வது ரேங்கில் இப்போ வந்து இருக்குது. கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த XAI காயின் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து மேலே போகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $15லேருந்து $30க்கு மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டோட்டல் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 2.5 பில்லியன் வரைக்கும் இருக்குது. சர்க்குலேஷன் சப்ளையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 277 மில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து கூடிய சீக்கிரத்திலே வந்து போகலாம். அதாவது இப்போ எப்படி டியா காயின் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குதோ, அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க $4லேருந்து மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு $21 வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. அந்த ரேஞ்சுக்கு இந்த XAI காயின் பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமுள்ள ஒரு காயினாக கூட இந்த XAI காயின் வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. அதாவது எந்த அளவுக்கு கம்மியாகுதோ வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பெரிய லெவலில் வந்து லாபம் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய், see you. மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.